இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியும். கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. பேசுவேன் எங்கள் நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பேசும், நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். மேலும் பிரஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார். பிரஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு என்ன செய்யுங்க, களி கூறுங்கள்னு சொல்லி ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு என்ன செய்வது இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளோடு என்ன செய்யணும், களி கூறணும். அவங்க கர்த்தருடைய பிள்ளை தேவனாய் கர்த்தர் அவர் பிள்ளைகளை களி கூற வச்சுருக்கார். தேசவே பயப்படாது மகிழ்ந்து களி கூறுன்னு தான் சொல்லியிருக்கிறார். நான் யாராக இருந்தாலும் சரி தான், இன்றைக்கி இருந்துங்க பிரஜாதி மக்களாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீங்கள் என்ன செய்யணும், களி கூறணும் அப்படிங்கிறத வசனம் போட்டிருக்கு. மேலும் பிரஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். பிரஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஜனங்களை எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். அவரை புகழணும், அவரை தான் துதிக்கணும். அப்போ ஆண்டவர் வசனம் தான் எனக்கு முக்கியம். யாராக இருந்தாலும் சரி தான், அந்த சந்தோஷமும் சமாதானமும் ரட்சிப்பை சந்தோஷத்தை கொடுக்குற ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டவரை பின்பற்றும் போது தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுக்குற பெரிய கிஃப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்பை சந்தோஷமும் சமாதானமும். அதனால் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். வேதம் கூறுகிறது என்ன செய்யுங்க, அவருடைய ஜனங்களோட கூட நீங்கள் என்ன செய்யுங்க, களி கூறுங்க. பிரஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதிங்கள். பிரஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதிங்கள்னா ரோமரில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் கேட்டிங்கன்னா, அந்த வசனம் வந்து பிரஜாதிகளுக்கு நான் தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். பிரஜாதிகளுக்கும் நான் தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் அன்பு சகோதரன் என்ன போடுறது 29, அதாவது 3ஆம் அதிகாரம் 29. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், பிரஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? பிரஜாதிகளும் அவர் தேவன் தான், பிரஜாதிகளுக்கும் அவர் தான் தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி யாருக்கோ உள்ளவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாம் நிறைய பிள்ளைங்க ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க போயிட்டுருக்குறாங்க. கிறிஸ்தவங்களுக்கு தான் அந்த கிறிஸ்துன்னு சொல்லி இல்லை, எல்லா மக்களுக்காக தான் ஏசப்பா சிலுவை சுமந்தாங்க. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு மீட்டு வந்தார். இந்த உலகத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா, எல்லாரும் அவனவன் பாதையில் போய் என்ன செஞ்ச ஏகமாக கெட்டு போயிட்டாங்க. தேவனுடைய கிருபை செஞ்சாங்க, இழந்துட்டாங்க. அதனால் எல்லா மக்களையும் மீட்டெடுக்க தான் ஏசப்பா இந்த உலகத்தில் செஞ்சாங்க வந்தாங்க. ஏசப்பா இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, ஏசப்பா இல்லாமல் விடுதலை இல்லை. அதனால் யாராக இருந்தாலும் சரி தான், எப்பேற்பட்ட குடும்பம் மக்களாக இருந்தாலும் சரி தான், ஏசப்பா இருக்கிற வீட்டுக்குள்ளே தான் சமாதானமும் சந்தோஷம் உண்டு, விடுதலை உண்டு. அதனால் யாராக இருந்தாலும் இயேசுவை நினச்சிங்க, பின்பற்றுங்க. இந்த 11ஆம் வசனம் போட்டுக்கு ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். மேலும் பிரஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள் 12ஆம் வசனம் போட்டுக்கு. மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஈசாயின் வேறு புறஜாதிகளை ஆளும்படி எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் பிரஜாதியர் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசையா சொல்லுகிறான். அப்போ ஒருவர் தோன்றுவார், அவர் தான் ஏசப்பா. அதனால் பிரஜாதிகள் வந்து அவர் மேலே நம்பிக்கை வைப்பாங்க அப்படிங்கிறது தான் வசனம் இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் சரி தான், தெய்வ பிள்ளைகளாக நீங்கள் நினச்சிங்க, இயேசுவை நினச்சிங்க, பின்பற்றுங்க. ஏசப்பா பிரஜாதிகளுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மளை அவருடைய பிள்ளைகளை நினச்சிடார், மந்தைகள் ஆடுகளாக நம்ம இருக்கிறோம். ஆனால் பிரஜாதிகளே அவருக்கு எல்லா மக்களுக்கும் தான் ஆண்டவர் தேவனாக இருக்கிறபடினால் எல்லாருமே கர்த்தரை துதிங்கள் தான் வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு தான் போட்டிருக்காரு. அந்த சங்கீதத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 136ஆம் சங்கீதத்தில் கூட போட்டிருக்கு, கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அவர் வந்து என்ன செய்யறாங்க, கர்த்தாதி 3ஆம் 136ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை அவரை துதியுங்கள், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு தான் வேதம் கூறுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி தான், எல்லா மக்களுக்காக தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. எல்லா மக்களையும் மீட்டெடுக்க தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாங்க. அதனால் யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டவரை விட்டு விலகி போயிடாதீங்க. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க. தேவனுடைய வருகை சீக்கிரம் இருக்கிறபடினால் வேதம் கூறுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் கூட போட்டிருக்கோம், நாட்கள் பொல்லாதவர்களை இருக்கிறனால நீங்கள் என்ன செய்யுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திங்கன்னு சொல்லியிருப்பார். அது மாத்திரம் இல்லை, தூங்குற நீ மரித்தோருட்டு விழித்து எழும்பு. 14ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை என்ன பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ தூங்குற நீ விழித்து என்ன மரித்தோரை எழுந்திருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? முடிச்சுனா எல்லோரும் தூங்க முடிச்சுனா எப்போனாலும் எழும்புங்க அப்படின்னு சொல்லலாம்ல. இன்றைக்கி வந்து என்ன நினச்சின்னா, இன்றைக்கி மரித்தோருன்னா ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க தான்.
அவங்க வந்து இன்றைக்கி என்ன நிலைமையில இல்லை, உயிருள்ள அந்த வசனம் கொடுக்கும், உயிருள்ளவன் என்று பெயர் பெற்ற போதிலும் செத்தவனாக இருக்கிறார். அப்போ செத்தவங்க வந்து தேவனை துதிக்க முடியாது. அதே மாதிரி ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் கர்த்தரை துதிக்க முடியாது. அவங்கள வந்து மரித்து போன மக்கள் மத்தியில் தான் அவங்க பேர் அவங்க இருக்குது. மரித்தவர்கள் என்ன செய்ய முடியாது, மரித்தோருட்டின் எலும்பு ஆண்டவர் சொல்கிறார், மரித்தோருட்டின் எலும்பணும். இப்போ யாராக இருந்தாலும் சரி தான், நம்ம தூங்குறது போல் தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. இந்த மாதிரி இன்றைக்கி அவர் ஆண்டு சொல்கிறாரு, நீ விழித்து மரித்தோரை விட்டு நீ எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்துவ நினைச்சு வரோம் பிரகாசிக்க பண்ணார். இப்போ கிறிஸ்துவ நம்மளை பிரகாசிக்க பண்ணணும், நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த என்ன செய்யணும், நான் எழும்பணும். ஆண்டோடைய பிள்ளைகள் இன்னைக்கு எவ்வளோ பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏசப்பா அன்பை பற்றி சொல்கிறீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுருந்தாங்க. இன்றைக்கி எவ்வளோ மக்கள் பள்ளிக்கூடம் படிக்க போகிறது படிக்கிறாங்க, படிக்கும்போது படிக்க தெரியாதுன்னு சொல்லி வீட்டிலே இருக்காங்க. அப்படி இல்லைல்ல. அப்போ ஏசப்பா பிள்ளைங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்குள்ளே போகிறோம், தேவ சத்தியத்தை கேட்குறோம். சத்தியத்தை கேட்டு அதன்படி என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். ஒன்று. ரெண்டாவது, தேவ சத்தியத்தில் என்ன செய்வார், நம்ம உங்களையும் என்னையை குறித்து பெரிய திட்டத்தை ஆண்டு வச்சுருக்கிறாரு. இன்னைக்கு புறஜாதி மக்கள் இருளுக்குள்ளே கிடக்கிறாங்க. அந்த இருளுக்குள்ளே கிடக்கிற பிள்ளைகளெல்லாம் கற்று அடிச்சிடறேன் வெளிச்சமான இடத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆண்டு விரும்புகிறார். இந்த ஏசியாவில் கூட போட்டிருக்கோம். 2ஆம் அதிகாரமாக இல்லை 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கோம். ஏசியாவில் போட்டிருக்கோம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போட்டிருக்கு. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் இருந்து குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அப்போ மரண இருளுக்குள்ளே இருக்கிறவங்க மேலே கர்த்தருடைய வெளிச்சம் என்ன செய்யுது, உதிக்குது. அப்போ ஏசப்பா ஒரு வீட்டில் வந்தாங்கன்னா அந்த மக்கள் மேலே கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்குது, பிரகாசிக்குது. தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி, அது 2ஆம் வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கு. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்கன்னா, பெரிய வெளிச்சம் யாருன்னுட்டா எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளின்னு சொல்லி ஏசப்பாவை தான் சொல்லியிருக்காங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் தான் ஏசப்பா தான் நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அதுக்கு தான் இந்த உலகத்தில் வந்து அவர் அடிக்கப்பட்டு சிலுவனாக சுமந்தார், நம்மளை மீட்டெடுக்கிறது தான். எல்லா அதிகாரமும் ஏசப்பா கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் தாழ்மையுள்ள தேவன் அவர் சிலுவை பிறந்து தன்னை தாழ்த்தி தெய்வ கருத்து அவரை ஒப்பு கொடுத்துருந்தாரு. சாசின் அவனுடைய எல்லாம் அடிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் நம்மளுக்காக, நம்மளை விடுதலை பண்ணுறதுக்காக தான். நம்ம எங்கே இருந்தோன்னு வந்து வசனம் போட்டுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தோம். மரண இருந்த செத்து போனவங்க தான், செத்த நிலைமையில தான் அங்கே கிடக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சிலர் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளுக்குள்ளே கடந்த அந்த இருளுக்குள்ளே கடந்த பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசித்ததுனால தான் இன்றைக்கி நம்ம எழும்பி இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பியிருக்காங்க. இன்றைக்கி இயேசு மெய்யான தேவன் சொல்லி தெரியாமல் இன்றைக்கி இருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து இன்றைக்கி அந்த செத்த நிலைமையில தான் இருக்காங்க. ஏசப்பா அறிஞ்சால் தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அவர் குழப்படி இல்லாமல் கர்த்தர் நடத்துவார். ஆனால் அன்றைக்கி வந்து எத்தனையோ மக்கள் நிம்மதி இல்லாமல் இருக்க காரணம் என்ன, மெய்யான தெய்வத்தை பிடிக்க முடியல அவங்களால. என்னன்னா இருந்து என்னத்தை கண்டேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருக்கிற பிறகு செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவங்களும் சில பேர் சொல்கிறாங்க அவங்க ஏசப்பா ஒழுங்காக பிடிக்கலை, ஏசப்பா ஒழுங்காக பின்பற்றலை, ஏசப்பா சொன்ன காரியத்தை அவங்க செய்யலை. அதனால் சாசி பிடிக்கல தான் அவங்களும் கிடக்காங்க நிறைய கிறிஸ்தவங்க. இன்றைக்கி கிறிஸ்தவங்களை வந்து பேர் வாங்கி குடித்து வெறிச்சு அழுகிற பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இச்சியோட நடத்தவங்களை பார்க்குறாங்கன்னா அவங்க யார், அவங்க பிசாசு கட்டிப்பட்டு கிடக்குறாங்க. அதனால் அந்த மரண இருளுக்குள்ளே கிடக்கிறவங்கள கர்த்தர் பிரகாசிக்க தான் தேவன் வந்தார். அப்போ தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி, அது 3ஆம் வசனம் போடுறது, அந்த சாதியை திரளாக்கி அவர் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற தேவன். மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் வெளிச்சம் உதிக்கும் போது தான் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஏசப்பா வெளிச்சம் உதிக்கணும். வெளிச்சம் நீங்கள் உதிச்சாலும் நினச்ச முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிள்ளைகளாக மாற முடியும். எப்படி இருந்துட்டு நம்ம நினச்சிடலாம் நம்ம பாட்டுக்கு ஆண்டோடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி யாரும் இருக்க முடியாது. கர்த்தரை அறிந்தும் அறியாத மாதிரி உலகத்தின் மக்களோடு கடந்துக்கிட்டு கும்மாளம் போட்டுட்டு கிடந்தா அவங்களுக்கும் இது தான் அவங்களுக்கும் இதே கதை தான். நீ பார்த்தீங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 78ஆம் வசனம் போட்டிருக்கு. அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விக்கிரகத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது என்றார். அருணோதய ஏசப்பா அந்த உன்னதத்தில் இருந்து ஏசப்பா என்ன இறங்கி வந்து நம்ம சந்திக்கிறது, தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்துருக்கிறவர்களுக்காக வெளிச்சத்தை தர ஏசப்பா அந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். எல்லாம் பாவம் செஞ்சு ஏகமாக கெட்டு போயிட்டாங்க,
செத்து நிலைமையில் இருக்காங்க. சங்கீதம் 115ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் போட்டிருக்கும், மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற யாவரும் கர்த்தரை துதியார்கள். அப்போ ஆண்டவர் அறியாதவங்க கர்த்தரை துதிக்க மாட்டாங்க, மௌனத்தில் இருக்கிறவங்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. ஏசப்பா பிள்ளைங்கள இருந்து கூட வாயை திறக்கிறதுக்கு முடியாது, கடப்பாறை கம்பி வச்சு தென்னி விட்டாலும் கூட வாயை துதிக்க மாட்டாங்க. ஏசப்பா பிள்ளைங்க லேச நிறைய அவர் இருக்காங்க. ஏன் துதிச்சாதான், நான் துதிச்சாதான் ஆண்டர் கேட்பாரா, நான் ஸ்தோத்திரம் பண்ணால் தான் ஏசப்பா கேட்பாரா, நான் அல்லையிலையா சொன்னால் தான் ஆண்டர் கேட்பாரா, இப்படி கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிசாசு உட்காந்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். தேவ பிள்ளைகளாக நீங்கள் உயிர் உள்ளவங்களாக இருந்தாச்சுன்னா, ஒரு மரத்துக்கு உயிர் இருந்துச்சுன்னா அது வாழை இலையை பாருங்கள், தென்னை ஓலையை பாருங்கள், பனை ஓலையை பாருங்கள், காற்று அடிச்சுன்னா அங்கே 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 அப்படியே என்ன செய்யும், ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உயிர் இல்லைன்னா என்ன செஞ்சிடும், டமால்னு சாஞ்சி கீழே விழுந்துடும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் தேவனை துதிக்க முடியாதபடி, ஸ்தோத்திரம் செலுத்த முடியாதபடி, தேவனுடைய அன்பை ருசிக்க முடியாதபடி, வேதத்தை கூட வாசிக்க முடியாது. சிலவங்களுக்கு வேதத்தை வாசிக்க கூட நேரம் இருக்காது. அது ஊழியக்காரங்க பார்ப்பாங்க, ஊழியக்காரங்க வாசிப்பாங்க, நம்ம வாசித்து என்னத்துக்கு அப்படிம்பாங்க. வசனத்தை படிக்கிற பிள்ளைங்க படிக்க 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 தான் மேல் கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்க முடியும், பெரிய உயர்ந்த நிலைமைக்கு போக முடியும். அதே மாதிரி ஏசப்பா பிள்ளைங்க பைபிள் படிக்க 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 தான் ஆண்டவர்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். வசனம் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கும். மரணம் வரும்போது தேவராஜ்யத்துக்குள்ளே போயிடுவோம். அதனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளை யாராக இருந்தாலும் சரி தான், நம்ம பாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்தில் வந்து ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை இருந்துடக்கூடாது. உயிர் உள்ள பிள்ளைங்களாக இருக்கணும். வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா வெளிப்படுத்தல கூட ஒரு வசனம் இருக்கும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் பாருங்க, நான் எடுத்து தரேன். வெளிப்படுத்தல் கூட 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்க ஒரு வசனம், நீ உயிர் உள்ளவனேந்து பெயர் பெற்ற போதிலும் செத்தவனாக இருக்கிறான்னு சொல்லி வசனம் போட்டிருக்கோம். 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவியையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்போ பாருங்கள், உயிருள்ளவன்னா ஏசப்பா பிள்ளைங்க நம்மளை மேலே அவர் பிரகாசித்துட்டார், நம்மளை எழுப்பிட்டார். மரித்தோரை விட்டு நீ எழுந்துருன்னு சொன்னவர் எழுப்பிட்டார். ஆனாலும் எலும்புனாலும் கூட உயிருள்ளவன் என்று பெயர் பெற்ற போது கூட செத்தவனாக இருக்கிறான்னு தான் பைபிள் போட்டிருக்கு. அப்போ உயிர் உள்ளவன்னா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், தேவனை துதிக்கணும், தேவனை ஸ்தோத்தரிக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். அதே ஒன்றும் இல்லாதபடி இந்த உலகத்தின் காரியத்தோடு மக்களோடு இசைந்து அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. அதனால் அவங்களுக்கு இந்த ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அப்போ ஆண்டவரை பற்றி அறிஞ்ச பிள்ளைங்க நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க அந்த அக்கினி கடலுக்கு போயிடக்கூடாது, அந்த மரண இருளுக்குள்ளே போயிடக்கூடாது, அந்த அங்கே இருள் நிறைந்த பற்கடிப்பு நிறைந்த இடத்துக்குள்ளே நிச்சயம் கொண்டு போயிடக்கூடாது. அங்கே பயங்கரமான இருள் நிறைந்த இடம், அந்த இடத்துக்குள்ள மக்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. ஆனால் அதான் அடுத்த வருஷம் 2 வருஷம், நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்தி உன் கிரிகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுளாக நான் காணவில்லை, நிறைவுள்ளவனாக காணலை அப்படிங்கிறார் உன் கிரிகள். அதனால் தேவ பிள்ளைகளை யாராந்தேர்தான் தேவ வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து நம்ம என்ன சொன்னோம், நம்மளை உயிர்ப்பிக்கணும்னா பவுல் சொல்வார், ஒரு வசனத்தில் சொல்லியிருப்பார், நீ என்ன சொல்லியிருப்பார், ஆவியில் அனல் மூட்டி உன் ஆவி என்ன செய்ய எழுப்புன்னு இருப்பார். ஆவியில் அனலாக இருங்கன்னு தான் சொல்லியிருப்பார். ஆவியில் அனலாக இருக்கணும்னா என்ன செய்யணும், நல்லா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் பண்ணுற கூட ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சுக்காரு, ஆண்டவர் தான் போட போடுறேன். நான் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, ஆனாலும் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய சொல்லியிருக்காரு, நான் பண்ணுறேன், நீ இப்போ போடணும்னு சொல்லி. அதனால் எனக்கு கொஞ்சம் போடும், வீட்டில் உள்ள வேலையில் கொஞ்சம் வேகமாக செய்வோன்னு சொன்னாங்க கூட என் மனசு பூரா இங்கே போய் என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ எனக்கு தெரியாது. ஆனால் ஐயோ வசனம் போடணுமே, செய்தி கொடுக்கணுமே, ஜெபம் பண்ணணுமே அப்படி நிறைய குறிப்பி ஜெபிக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஆவியில் உற்சாகமாக இருக்குது. அதுதான் என்னுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ ஆண்டவர் என்னை இதை செய்ய சொல்கிறாரு, நீ பேசுன்னு சொன்னதுனால தான் பேசுகிறேன். அதனால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த வசனாலும் அவங்களுக்கு ஆண்டவர் உங்களோட பேசினாரோ அதை நீங்கள் சரி பண்ணிக்கிடணும். அதுக்காக என்ன செய்யக்கூடாதுன்னா, தேவ பிள்ளைகளை யாரும் அசட்டை பண்ணாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யுங்க, அசட்டை பண்ணாதீங்க. இந்த ஏசாயாவில் கூட என்ன வசனம் போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயாவில் இந்த 66ஆம் அதிகாரம் நினச்சேன், ஏசை 66 இருக்கும், இல்லாட்டி 64 இருக்கும். அதில் போட்டிருக்கு, என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே நான் நோக்கி பார்ப்பேன்னு ஆண்ட சொல்லியிருப்பார். இந்த 66 2ஆம் வசனம், என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின,
என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவருடைய வசனத்துக்கு நடுங்கிற பிள்ளைகள் தான் நோக்கி பார்ப்பார். அதனால தான் பைபிளை படிங்க அப்படிங்கிறது. பைபிளை படிக்க படிக்க ஆண்டவர் உங்களோட பேசுவார். பேசிக்கிட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கூட சில வசனம் இப்படிலாம் போட்டுக்கணும் ஆண்டவர் கண்களை திறந்து காமிப்பார் பாருங்கன்னு சொல்லி. அப்போ நமக்கு வசனம் புரியாட்டான்னு கூட அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நினச்சிடுற வசனத்தை புரிகிற ஒவ்வொரு வசனத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். எல்லாத்துக்கும் வசனம் புரியல. வசனம் நமக்கு யாருக்குமே புரியாது. நம்ம ஒன்று வெளிப்படுத்தலேருந்து ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தலேருந்து நம்ம டெய்லி நம்ம என்ன சொல்லி தேவைப்படுகிறது அண்ணன் நாட்டுக்கு லைனாக படிச்சுக்கிட்டே வரணும். ஒரு வசனம் 5 வசனம் அடிக்கலாம் வசனம் நமக்கு மனசில் தங்காது. அப்படியெல்லாம் உள்ளே கூட்டிலாம் வைக்க முடியாது. ஆவியானது நமக்குள்ளே இருந்தாருன்னா வேலை வரும்போது அவர் வார்த்தையை எடுத்து அவர் கொடுக்குறாரு. அவ்வளோதான். அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறார். மட்டும் ஒன்றுமே தெரியாது. நமக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சொல்கிறேன்னா நான் வந்து படிக்கவே இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். நான் படிக்கிறது அதிகமாக படிக்கல. கொஞ்சம் தான் படிச்சுருக்கேன். ரொம்பலாம் நான் படிக்கலை. அதனால் இங்கிலீஷ் வரைக்கும்லாம் நான் போகலை. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே படிச்சிருக்கேன். ஆனாலும் தேவனாய் கர்த்தருடைய ஆவியான இந்த பைபிளை கொடுத்து இதில் உள்ள பூரா நினச்சிடுறாரு. நீங்கள் வந்து என்னை பேசு அப்படின்னு சொல்கிறாருல. அப்போ நம்ம பாருங்கள், ஒவ்வொரு பிள்ளைகளும் பேசினா தான் புரஜாதி மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. புரஜாதி மக்கள் ஆண்டவர் இடத்துல ஓடி வருவாங்க. அப்போ நம்ம தெய்வ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் புரஜாதி மக்கள் மேலே நீங்கள் அன்பு வைக்கணும். ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் மேலே நீங்கள் அன்பு வைக்கணும். சும்மா பேசையும் மாப்பிள்ளை மச்சான் நீ குடிக்கிறியா நான் குடிக்கட்டேன், நீ சிகரெட்டு குடிக்க நான் சிகரெட்டு குடிக்க, நீ பிரிக்குடி நானும் பிரிக்கிறேன், இதுக்காக ஆண்டவர் என்ன அழைக்கலை. ஏன்டா அந்த பிள்ளைங்க அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆண்டவர் அன்பை பற்றி என்ன செய்யணும் சொல்லணும். அதுதான் ஆண்டவர் அறிகிறாரு, விரும்புகிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரிதான். தேவ அன்பை பற்றி அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மீது ஒரு ஆத்மா மனம் திரும்பினா கண்டிப்பாக பெரிய ஆசீர்வாதம். உங்கள் மீது தான் மனம் திரும்புறது பெரிய ஆசீர்வாதம். அதனால் அந்த கிருபை வரத்தை விட்டுறாதீங்க. உங்களுக்கு விசேஷம் சொல்ல வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமைன்னு தான் பைபிளில் போட்டிருக்காரு. அதனால இருந்துச்சுவார் நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நியாயத்தீர்ப்பு நடக்கும்போது உங்கள் பக்கத்தில் யாரெலாம் இருந்தால், உங்கள் வீட்டு பக்கத்தில் யார் இருந்தால், நீங்கள் போகிற பதில் உங்களுக்கு எத்தனை பேர் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, இவங்களாம் சுழிச்சு சொன்னீங்களா அப்படின்னு கேட்பார். அவங்களாம் அலறிட்டு அடைப்பாங்க பாதாளத்தில். அப்போங்கும்போது ஆண்டவரே என்னை அசட்டே பண்ணதில் அகண்டு போங்கன்னு சொல்லி முடிச்சுடுவார். அதனால் லேஸாக நினைக்காதீங்க. எதையும் ஆண்டரை பற்றி ஏதோ அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் வேறு வேலை இல்லைன்னு இல்லை. ஆண்டவர் வந்து உங்களை ரட்சித்து எப்படியா பரலோகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி தான் அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்காக தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கிற அடிமையின் ரூபம் எடுத்து அவர் இந்த உலகத்தில் இருக்கிறார். நமக்காக தேவன் இறங்கி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதனால் அவரை யார் நினச்சிங்க ரொம்ப அசட்டை பண்ணாதீங்க. தேவனாய் கர்த்தர் நினச்சிவார். அவர் வந்து நல்ல தேவன், உண்மையான தேவன், நம்மளை ரட்சிக்க வந்த தேவன், நம்மளை ரட்சித்து நம்மளை ஆசீர்வதிக்க வந்த தேவன். அவரை வேதனைப்படுத்திடாதீங்க. வேதனைப்படுத்த குடும்பத்துக்குள்ளே வந்து பயங்கரமான பிரச்சனைகள் வரும். அவரை வேதனைப்படுத்துனீங்கன்னா அவரை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யணும். செய்யக்கூடாதுங்கிற காரியத்தை செய்யலைன்னா குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகள் போராட்டம் உங்கள் மீதும் பிள்ளைகள் நினச்சிவாங்க பாடுகள் படுவாங்க. என்கிட்ட கீழ்ப்படியில் என்னாச்சுன்னா ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அவர் சொல்லுவார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களே எனக்கு பிள்ளைங்கம்பார், என் சித்தத்தைப்படி நடக்கிறவங்களே என் சகோதரிகள் அப்படிம்பார், என் தாயும் என் சகோதரியுமாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பார். அப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம நடக்கணும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அவர் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க. அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்க. கர்த்தர் கேட்பார். அவர் சொல்வார். நீதிமொழியில் கூட ஒரு அது வசனத்தை நான் போய் வாசித்தேன். அவர் கூப்பிட்றாரு. அந்த கூப்பிடும்போது ஞானம் வந்து நினச்சிதான் அவங்க ஒவ்வொருத்தையாக கூப்பிடுது. நமக்கு வந்து ஞானத்தாண்ட கொடுத்துருக்குறாரு. அது வந்து கூப்பிடும்போது நம்ம என்ன சொன்னால் அது காதை அடைச்சிக்கிடுறோம். நம்ம வந்து அதை கவனிக்காமல் இருந்துக்கிடுறோம். தேவனுடைய பிள்ளைகளை யாரும் இருந்தாலும் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீதிமொழிகளில் ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல்களைப் போல தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை அறிகிற அறிவை கண்டடைய வேண்டுமானால் ஞானத்தை அடட்டு கேட்கணுமா? வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. ஞானத்தை கேளுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்னிடத்து கேட்க கடவன் தான் அப்படி சொல்லியிருக்கிறார். அவனுக்கு யாரையும் பட்சிக்கிற தேவன் இல்லை, பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்ல. யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குறத நம்ம ஆண்டவர். அதனால் சம்பூர்ணமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆசீர்வாதத்தை. அதனால் அசட்டை பண்ணாதீங்க. அந்த வசனம் ஞானத்தை வாயந்து கூப்பிடுங்க, புத்தியை சத்தமிட்டு அழைத்துங்க. ஆண்டவரே எனக்கு புத்தி இல்லைப்பா, புத்தி தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே ஞானம் இல்லைப்பா, என் ஞானத்தை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்குற ஆண்டவர். அதனால் நான் இப்படி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற எண்ணத்தை வச்சுட்டா பிசாசு குணம் தான் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த குணத்தில் விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லையா? தாவீது ராஜா கூட தாவீது ராஜாவை பற்றி கூட போட்டிருக்கும் பைபிளில்.
தாவீது எல்லாவற்றையும் புத்திமானாய் நடந்தான்னு தான் போட்டிருக்கோம். அவன் தப்பு பண்ண அதை மன்னிப்பு கேட்டு 51ஆம் சங்கீதத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிட்டான். திரும்பி ஆனால் நிறைய மக்கள் அதே சொல்லியிருப்பாங்க, தாவீது செய்யாத பாவமாக நம்ம செஞ்சுட்டேன்ட்டு. அவன் மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டுட்டு தேவ சமுத்திரம் இருந்தால் அவன் எல்லாவற்றையும் புத்திமானாய் நடந்தான்னு பைபிளில் போட்டிருக்கு. அவன் எல்லாவற்றையும் புத்திமானாய் நடந்ததுனால வர வர விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்க வேண்டுமானால் நம்ம புத்திமானாய் நடந்து கொள்ளணும். புத்திமானாய் நடந்தால் தான் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதனால் தேவ பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஞானத்தை வா என்று கூப்பிடுறார். புத்தியை சத்தமிட்டு கூப்பிடுங்கன்னு சொல்கிறார். அழைத்துங்க, அதை வெள்ளியை போல நாடுங்க, புதையல்களை தேடுகிறது போல தேடுங்க. எதை? ஞானத்தை, புத்தியை புதையலை தேடுறது போல தேடி வச்சுக்கிடணுமா. அப்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, அந்த 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிவும் அறிவை கண்டடைவார். தேவனை அறிகிற அறிவை கண்டடைவோம். அப்போ புத்தியும் ஞானம் நமக்கு இருந்தால் தான் நம்ம கர்த்தரை அறிகிற அறிவை நம்ம கண்டடைய முடியுமே தவிர நம்ம மனம் போல் விரும்பிக்கிட்டு அசட்டை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஆண்டவரை அறிய முடியவே முடியாது. அதனால் நீங்கள் புத்தியை கேளுங்க, அறிவை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஞானத்தை கூப்பிடணுமா, சத்தமிட்டு கூப்பிடணுமா. இந்த 6ஆம் போட்டிருக்கு 2ஆம் அதிகாரம், நீதிமொழி 2ஆம் அதிகாரம் 6ஆம் போட்டிருக்கு, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஞானத்தை தந்துட்டா அவர் அறிவும் புத்தியும் வரும் அவர் வாயிலிருந்து. பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. ஆண்டவர் தான் ஞானம். அவர்கிட்ட இருந்தால் ஞானத்தை நம்மளுக்கு தருகிறாரு. இந்த உலகத்தில் மீட்டு எடுக்க வந்திருக்காருல. விசாசி விடியில் கடந்த பிள்ளைகளை விடுதலை பண்ணுறாருல. நம்மளாம் விசாசி விடியில் கடந்தாங்க தானே. நான்லாம் விசாசி விடியில் கடக்கிறப்ப நான் ஆதியிலேருந்தே கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஆனால் தேவனை அறிகிற அறிவுனால என்ன செய்யலை, நிரப்பப்படலை. அப்போ நான் எல்லோரும் ஆண்டவர் அறியாமல் பிள்ளைகள் தான். நாங்களாம் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் தான் வந்தோம். ஏசப்பானா யாருன்னே தெரியாது. அப்போ அவர் ஏசப்பான்னு யாரும் தெரிஞ்ச பிறகு இயேசு இப்படிப்பட்ட தெய்வமாக நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் மீட்டெடுக்க வந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மளை வந்து மீட்டெடுத்திருக்கிறாரு. அப்போ எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணுமே. பரலோகராஜ்யம் இருக்குதே. நரக அக்கினியில் தள்ளப்பட்டுறாங்க மக்கள், போகிறாங்களே. அப்போ அந்த பாவத்துக்குள்ள அடிமீட்டு எடுக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணுமே. அந்த பாரம் நினச்சி நமக்கு வரணும். அந்த பாரம் இருந்தாலே கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தான் ஞானம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். வாய் நின்று அறிவு புத்தி வருமா. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். தேவனுக்கு பயந்து உத்தமமாக இப்படி தான் நடக்கணும், ஆண்டுக்கு இந்த காரியம் பிடிக்காது, இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் உத்தமமாக நடக்கும்போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரோ கேடகமாக இருக்கிறாராம். கேடகமாக இருக்கிறான். அவனுக்கு கேடகம் மகா பெரிய பலனாக இருக்கிறேன் ஞாபகம் சொன்ன தேவன் நம்மளுக்கு கேடகமாக இருக்கிறாராம். அவருக்கு பயந்து நம்ம உத்தமமாக ஒருவர் நடந்தாங்கன்னா அவங்களுக்கு கேடகமாக கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறாராம். கர்த்தர் தான் புத்தியை தருகிறாரு. கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த கார இருளுக்குள்ளே கிடக்கிற மக்களை மீட்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் தேவ சமூகத்துக்கு போங்க. ஆண்டவரே என் நிமித்தம் ஆத்மா ரட்சிக்கப்படணும்ப்பா, நானும் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் என் நிமித்தம் ஒரு 10 ஆத்மாவும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஒருத்தராக முடிவெடுத்தாலே உலகம் முழுவதும் பெரிய ஒரு எழுப்புதல் வந்துடும். அதனால் அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பு தகப்பனே உமக்கு நன்றி ஏசப்பா. நிறைய கேட்குற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதிமாண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும்ப்பா. புத்தி இல்லாத பிள்ளைகள் புத்தியை கொடுங்க ஏசப்பா. ஞானம் இல்லாத பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்கப்பா. இப்படியே ஆசீர்வாதத்தினால் பிள்ளைங்க நிரம்பி இருக்கட்டும். அப்படியே கர்த்தர் செய்யுங்க, கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்கு நடுவில் இந்த கிருபை தந்ததுக்காக நன்றிப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க, மயப்படுங்க. எல்லா துதிகரமெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆத்மாவே கர்த்தரை சோதரி முழுவதுமே நாமத்தை சோதரி. ஆத்மாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.